ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்குன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்கள் காலையில் இப்போ நான் வந்து எனக்கு என்னோட வெயிட் 60 கேஜினா எனக்கு 60 கிராம் மினிமம் ப்ரோட்டீன் தேவை. ஸோ இந்த 60 கிராம் ப்ரோட்டீனை நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ப்ரோட்டீனை எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. அண்ட் ஆல்சோ அதான் பாடி கேட்கவும் கேட்குது. ஏன்னா முதல் மீலில் நீங்கள் நல்லா ப்ரோட்டீன் குட் ஃபேட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த டே பாடி வந்து சுகர் கிரேவ் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மீலே நல்லா அதாவது சுகர்னா சர்க்கரை இல்லை, இட்லி தோசை அந்த மாதிரி பாரிஜ் ஹெல்த்தியானு குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்ஸ் பாரிஜ் குடிப்பாங்க, ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து நிறைய சுகர் தான். எண்ட் ஆஃப் த டே குயிக்காக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து என்ன பண்ணுது, நமக்கு அடுத்த 1 ஹவரில் திருப்பி பசிக்கும், ரைட்? நம்ம வி வில் பி ஈட்டிங். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்ற அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுல எனக்கு தேவை 60 கிராம்னா அட்லீஸ்ட் 25 to 30 கிராம் ப்ரோட்டீனை அங்கே எடுத்துருங்க. அங்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு பசிக்காது. பிளட் சுகர் அப்படிங்கிறது ஒரு கிராஃபில் இருக்கும், அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும்.